வணக்கம் நேயர்களே, தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். தீபாவளி பண்டிகையை ஒட்டி CD பிரிவு ஊழியர்களுக்கு 10% போனஸ், தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் 46 அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை, 1,12,58,000 ரூபாய் பறிமுதல். குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் 91வது பிறந்தநாள் விழா. ராமேஸ்வரம் அருகே அவரது நினைவிடம் மின் விளக்குகளால் அலங்கரிப்பு, பொதுமக்கள் மரியாதை. வழக்கை வாபஸ் பெறுவதற்காக நாடகமாடிவிட்டு தற்போது ஏமாற்றிவிட்டார். முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது நடிகை சாந்தினி பரபரப்பு குற்றச்சாட்டு. மனைவி திவ்யா அளித்த புகாரின் பேரில் சின்னத்திரை நடிகர் அர்ணவ் கைது. நடிகை திவ்யா பழிவாங்கி விட்டதாக அர்ணவ் ஆவேசம். ரயில் முன் தள்ளி கொலை செய்யப்பட்ட மாணவி சத்யபிரியா கொலை வழக்கு CBCIDக்கு மாற்றம். கைது செய்யப்பட்ட காதலன் சதீஷ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைப்பு. தமிழகத்தில் 26 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு நவம்பர் 12ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அறிவிப்பு. வங்கதேசத்தில் இன்று நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 தொடர் இறுதிப் போட்டி. இந்திய இலங்கை அணிகள் மோதல். கோப்பையை இந்தியா வெல்லுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதில் 17ஆம் தேதி கூட உள்ள தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள், நெல் கொள்முதல் மற்றும் அரசின் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்கள் நிரப்புவது குறித்தும் அப்போது விவாதிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் ரம்மி தடை தொடர்பான சட்ட மசோதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அமைச்சர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி தமிழக அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றுவோருக்கு 10% போனஸ் அறிவித்துள்ளது. அக்டோபர் 24ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அரசு போக்குவரத்து கழகங்கள், மின்சார வாரியம், ஆவின், டாஸ்மாக், கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள், கூட்டுறவு பஞ்சாலைகள் போன்ற பொதுத்துறை நிறுவன தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி C மற்றும் D பிரிவு தொழிலாளர்களுக்கு 8.33% போனஸ் மற்றும் கருணை தொகை 1.67% என மொத்தம் 10% போனஸ் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. OPS, EPS இடையே சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தந்தி தொலைக்காட்சியின் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய OPS ஆதரவாளரான நாஞ்சில் கோலப்பன் தெரிவித்துள்ளார். EPS சில நாட்களாக OPSக்கு எதிராக கருத்து கூறாததே இதற்கு சான்று என்றும் நாஞ்சில் கோலப்பன் தெரிவித்துள்ளார். EPS தம்முடன் உள்ள மேல்மட்ட தலைவர்களை நம்பவில்லை என்றும் நாஞ்சில் கோலப்பன் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆவின் நிறுவனத்தில் ஆரஞ்சு வண்ண பால் பாக்கெட் நிறுத்தப்பட்டு அதற்கு பதிலாக சிவப்பு வண்ண பால் பாக்கெட் வாங்க மக்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளும் அரசுக்கு ஆரஞ்சு வண்ணத்திற்கு பெருகி வரும் மக்கள் ஆதரவு அதிக வெறுப்பாகிவிட்டதால் சிவப்பு வண்ணத்தை பயன்படுத்த மக்களை கட்டாயப்படுத்துகிறார்கள் என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஹிந்தி பேசாத மாநிலங்களைச் சேர்ந்த MPக்கள் நாடாளுமன்றத்தில் ஹிந்தியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக MP கனிமொழி கேட்டுக் கொண்டுள்ளார். தயவு செய்து இனிமேல ஹிந்தி பேசாத மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் அங்கே ஹிந்தியிலே பேசாமல் இருந்தாலே நம்முடைய முதல் கட்ட போருக்கான ஆயத்தம் தயாராகிவிட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் 2ஆம் ஆண்டு செமஸ்டர் தேர்வில் தமிழ் மொழி பாடம் கட்டாயம் என்று தமிழக உயர்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னதாக 1ஆம் ஆண்டில் மட்டுமே தமிழ் மொழி பாடம் கட்டாயமாக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது BCom, BBA, BCA ஆகிய படிப்புகளுக்கான செமஸ்டர் தேர்வில் தமிழ் மொழி பாடம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டு முதல் உத்தரவை பின்பற்றவும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 91வது பிறந்த நாளை ஒட்டி ராமேஸ்வரம் அருகே உள்ள அவருடைய நினைவிடம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் பிறந்த அப்துல் கலாம் விஞ்ஞானியாக உயர்ந்து நாட்டின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். அவரது 91வது பிறந்த நாள் கொண்டாடப்படுவதை ஒட்டி ராமேஸ்வரம் அருகே உள்ள பேக்கரும்பு இடத்தில் அவருடைய மணிமண்டபம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மரியாதை செலுத்தவும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
சின்னத்திரை நடிகை திவ்யா அளித்த புகாரின் பேரில் அவரது கணவரும் நடிகருமான ஆர்னவை மாங்காடு போலீசார் கைது செய்தனர். காதலித்து திருமணம் செய்து கர்ப்பிணியாக உள்ள தன்னை ஆர்னவ் கடுமையாக தாக்கியதாகவும் அவருக்கு வேறு ஒரு நடிகையுடன் தொடர்பு என்று நடிகை திவ்யா அடுக்கடுக்கான புகார்களுடன் ஆதாரங்களையும் வெளியிட்டார். திவ்யா அளித்த புகாரின் பேரில் நடிகர் ஆர்னவ் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணைக்கு ஆஜராக ஆர்னவுக்கு சம்மன் அனுப்பினர். ஆனால் அவர் கண்ணில் காயம் காரணமாக அவகாசம் கோரியிருந்தார். இந்நிலையில் நேமம் பகுதியில் படப்பிடிப்பில் இருந்த ஆர்னவை போலீசார் கைது செய்தனர். அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஆர்னவை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை திவ்யா தன்னை பழிவாங்கி விட்டதாக குற்றம் சாட்டினார். ஒரு நாள் வரும் சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். திவ்யா, நீ பழி வாங்கணும்னு சொன்ன, பழி வாங்கிட்ட. இப்ப சந்தோஷமா திவ்யா? ராமநாதபுரத்தில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் வீட்டை சினிமா நடிகை சாந்தினி முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேர்ந்து வாழ்ந்த தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக மணிகண்டன் மீது நடிகை சாந்தினி ஏற்கனவே புகார் அளித்தார். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வந்த நிலையில் இருவரும் சமரசமாகி வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. இந்நிலையில் மலேசியா சென்ற நடிகை சாந்தினி மணிகண்டனை சந்திப்பதற்காக ராமநாதபுரத்தில் உள்ள வீட்டிற்கு நேரில் சென்றார். அப்போது மணிகண்டனின் ஆதரவாளர்கள் நடிகை சாந்தினியை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நடிகை சாந்தினி மேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தன்னை ஏமாற்றி வழக்கை வாபஸ் பெற வைத்ததாக மணிகண்டன் மீது நடிகை சாந்தினி குற்றம் சாட்டினார். சரி, என்ன நடந்துச்சு, எல்லாம் ஏன் இப்படி பண்ண அப்படின்னா, நான் உண்மைதான், நான் அந்த கேஸ் எல்லாமே உண்மை. சரி, சாரி, எல்லாமே சாரி கேட்டுட்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு 4 hours அதுக்கப்புறம் கிளம்பினார். நீ ஊருக்கு போ, அது ராமநாதன் தான் அவரோட அக்கௌண்ட் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். சம் கேஷ், டிக்கெட் வாங்குறதுக்கு எல்லாம். நீ ஊருக்கு போ, நான் உன் கான்டாக்டில் இருக்கேன்னு. நான் ரீச் ஆனதுலேருந்து கான்டாக்ட் பண்ண முடியல. அவர் இது ஏன் இப்படி பண்ணார்? அப்போ கேஸை விட்ரா பண்ணுறதுக்காக இது ட்ராமா பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் விவகாரத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், நயன்தாரா விக்னேஷ் சிவன் சிகிச்சை பெற்ற மருத்துவமனை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சுகாதாரத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட குழு விசாரணை மேற்கொண்டுள்ளதாகவும் 1 வாரத்தில் அறிக்கை அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னையில் ரயிலில் தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்ட மாணவி மற்றும் மகள் இறப்பை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட அவரது தந்தை ஆகியோரின் உடல்கள் இறுதிச் சடங்கிற்கு பின் தகனம் செய்யப்பட்டன. காதல் விவகாரத்தில் நடந்த வாக்குவாதத்தின் போது சத்யபிரியா என்ற கல்லூரி மாணவியை சதீஷ் என்பவர் ரயில் முன் தள்ளிவிட்டதில் அம்மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். மகளின் இறப்பால் அதிர்ச்சியடைந்த அப்பெண்ணின் தந்தை மாணிக்கம் மதுவில் விஷம் கலந்து குடித்ததில் உயிரிழந்தார். இருவரின் உடல்களும் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உடல்கள் ஒப்படைக்கப்பட்டன. இருவரின் உடல்களும் இடுகாட்டிற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு இறுதிச் சடங்கிற்கு பின் தகனம் செய்யப்பட்டது. மாணவி சத்யபிரியா கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சதீஷை அக்டோபர் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க சைதாப்பேட்டை 9வது குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சதீஷை கைது செய்த ரயில்வே தனிப்படை போலீசார் உடல் பரிசோதனைக்கு பின் சதீஷை சைதாப்பேட்டை 9வது குற்றவியல் நீதிமன்ற நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். முன்னதாக சதீஷின் முகத்தை துணியால் மூடி அழைத்து வந்ததால் வழக்கறிஞர்கள் துணியை விலக்க கோரி கோஷமிட்டனர். இதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆஜர்படுத்தப்பட்ட சதீஷுக்கு வரும் அக்டோபர் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து சதீஷை போலீசார் புழல் சிறையில் அடைத்தனர். இதனிடையே மாணவி சத்யபிரியா கொலை வழக்கு டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவுப்படி சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கரடிகள் நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கரடிகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரிகின்றன. அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலை வளாகத்திற்குள் உள்ள பள்ளி மைதானத்தில் நடமாடிய கரடியை காவலாளிகள் துரத்தினர். அந்த கரடி அதே பகுதியில் இரவில் உலா வருகிறது. அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கரடியை வீடியோ எடுத்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் கரடியை துரத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த அரசு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர் பாண்டித்துறை அலுவலகத்தில் கடந்த 3 நாட்களாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் புதுக்கோட்டையில் உள்ள பாண்டித்துறையின் அலுவலகம், வீடு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஃபேக்டரி உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 100 கோடி ரூபாய்க்கு மேல் வரி ஏய்ப்பு நடந்ததற்கான ஆவணங்கள், நகைகள், பணம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டு 80 பெட்டிகளில் பேக் செய்யப்பட்டு வேனில் கொண்டு செல்லப்பட்டன. வெளியூரிலிருந்து வந்த ஒப்பந்ததாரர் பாண்டித்துறையிடம் வருமான வரித்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர்.
திருப்பூர் அருகே காதல் ஜோடியை மிரட்டி பணம் பறித்த 3 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். பெருமாநல்லூர் அருகே சாலையோரம் காரை நிறுத்தி பேசிக் கொண்டிருந்த ஒரு காதல் ஜோடியை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பெருமாநல்லூர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்கள் தனபால், கதிரவன், தமிழ் ஆகியோர் மிரட்டி 34,500 ரூபாயை பறித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ஜோடி திருப்பூர் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தது. விசாரணையில் குற்றம் உறுதியானால் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட 3 காவலர்களையும் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். சிறுத்தை உயிரிழந்த விவகாரத்தில் ரவீந்திரநாத் குமார் எம்பி மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி கோரி வனத்துறையினர் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். தேனி மாவட்டம் கைலாசப்பட்டியில் ரவீந்திரநாத் குமாருக்கு சொந்தமான தோட்டத்தில் அமைக்கப்பட்ட சோலார் வேலியில் சிறுத்தை ஒன்று சிக்கி உயிரிழந்தது. இது தொடர்பாக 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் எம்பி ரவீந்திரநாத் குமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் தேனி மாவட்ட வன அலுவலரிடம் புகார் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி ரவீந்திரநாத் மீது வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறினார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 46 அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். கோபிச்செட்டிப்பாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலகம், நாகை மாவட்ட ஊராட்சித்துறை அலுவலகம், திருப்பத்தூர் மதுவிலக்கு அமல் பிரிவு அலுவலகம் மற்றும் கள்ளக்குறிச்சி, செங்கம், செங்கல்பட்டு, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கரூர், தருமபுரி, உளுந்தூர்பேட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், நெல்லை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இடங்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. அப்போது கணக்கில் வராத 1,12,58,000 ரூபாயை லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஹோசூரில் விஷவாயு தாக்கி பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களில் பெரும்பாலானோர் வீடு திரும்பியுள்ளனர். ஹோசூர் காமராஜ் காலனியில் உள்ள நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் விஷவாயு தாக்கியதன் காரணமாக 67 மாணவ மாணவியருக்கும் ஆசிரியைகள், துப்புரவு பணியாளர்கள் என 8 பேருக்கும் வாந்தி, மயக்கம், மூச்சுத்திணறல் ஆகியவை ஏற்பட்டது. இதனையடுத்து அனைவருக்கும் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சிகிச்சை முடிந்து பெரும்பாலான மாணவ மாணவியர் வீடு திரும்பியுள்ளனர். அதேபோல் பாதிக்கப்பட்ட ஆசிரியைகளும் துப்புரவு பணியாளர்களும் வீடு திரும்பியுள்ள நிலையில் 8 மாணவ மாணவியருக்கு மட்டும் மருத்துவமனை சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புளி அருகே கடல் பசு மற்றும் கடல் ஆமை ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கின. இதுகுறித்து அப்பகுதி மீனவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக அங்கு விரைந்த வனத்துறையினர் உயிரிழந்த கடல் பசு மற்றும் கடல் ஆமையை உடற்கூறாய்வுக்காக கொண்டு சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்திலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சுமார் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. இதேபோல் ஈரோடு மாவட்டம் பவானி மற்றும் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், திண்டுக்கல் உள்ளிட்ட பல ஊர்களிலும் கனமழை பெய்தது. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் வரும் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 17இல் தொடங்குவதாக, அக்டோபர் 25ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுவதாகவும் கூறினார். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும் என்றும், வேட்புமனுவை திரும்பப் பெற அக்டோபர் 29ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிர் ஆசிய கோப்பை T20 தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் இன்று மோதுகின்றன. வங்கதேசத்தின் சீல்ஹெட் மைதானத்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு இறுதிப் போட்டி தொடங்குகிறது. ஆசிய கோப்பை வரலாற்றில் இந்தியா தொடர்ந்து 8வது முறையாகவும் இலங்கை 5வது முறையாகவும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன. இதுவரை 6 முறை ஆசிய கோப்பையை கைப்பற்றியுள்ள இந்திய மகளிர் அணி 7வது முறையாக ஆசிய கோப்பையை வெல்லுமா என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர். தனது கவிதை தொகுப்பு நூலுக்கு வாழ்த்து மடல் எழுதிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இயக்குனர் சீனு ராமசாமி நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துள்ளார். அவரது மனைவியும் மகளும் இணைந்து சொல்வதற்கு சொற்கள் தேவையில்லை என்ற கவிதை தொகுப்பு நூலை பிறந்தநாள் பரிசாக வழங்கியுள்ளனர். இதற்கு வாழ்த்துரை எழுதிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மிகச் சாதாரண நிகழ்வுகளை கவிதையாக்கி ஒரு கால பெட்டகத்தை நமக்கு அளித்திருப்பதாக பாராட்டியுள்ளார். முதல்வரின் கனிந்த இதயத்திற்கு முன் வணங்கி நிற்பதாக சீனு ராமசாமி நெகிழ்ந்துள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். தீபாவளி பண்டிகையை ஒட்டி CD பிரிவு ஊழியர்களுக்கு 10% போனஸ், தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் 46 அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை, 1,12,58,000 ரூபாய் பறிமுதல். குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் 91வது பிறந்தநாள் விழா, ராமேஸ்வரம் அருகே அவரது நினைவிடம் மின் விளக்குகளால் அலங்கரிப்பு, பொதுமக்கள் மரியாதை. வழக்கை வாபஸ் பெறுவதற்காக நாடகமாடிவிட்டு தற்போது ஏமாற்றிவிட்டார். முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது நடிகை சாந்தினி பரபரப்பு குற்றச்சாட்டு. மனைவி திவ்யா அளித்த புகாரின் பேரில் சின்னத்திரை நடிகர் ஆர்னவ் கைது.
நடிகை திவ்யா பழிவாங்கி விட்டதாக அர்ணவ் ஆவேசம். ரயில் முன் தள்ளி கொலை செய்யப்பட்ட மாணவி சத்யபிரியா கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். கைது செய்யப்பட்ட காதலன் சதீஷ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைப்பு. தமிழகத்தில் 26 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு நவம்பர் 12ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அறிவிப்பு. வங்கதேசத்தில் இன்று நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 தொடர் இறுதிப் போட்டி. இந்திய இலங்கை அணிகள் மோதல். கோப்பையை இந்தியா வெல்லுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.